السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا إلى آية آخر. وقال نبينا صلى الله عليه وسلم: أدبوا أولادكم بثلاث خصال: حب نبيكم وحب أهل بيته وتلاوة القرآن. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாம் சலவாத்தும் ஈருலக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவுடைய பெருநாளில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தனது ரஹ்மத்துக்களை வாரி வாரி அல்லாஹ் தந்தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கி அதன் அடிப்படையில் கட்டமைத்திருக்கின்றார். ஒரு தலைவர் தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பொறுப்பாளி. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு பொறுப்பாளி. ஒரு கணவர் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளி. மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கும் கணவனுடைய சொத்துக்களுக்கும் பொறுப்பாளி. இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொருவர்களையும் பொறுப்புதாரிகளாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். இந்த உலகத்திலே குழந்தையினுடைய பொறுப்பு பெற்றோர்களிடத்திலே இருக்கின்றது. குழந்தைகள் எல்லா பண்புகளையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வயதிலே, எல்லா செய்திகளையும் மிக வேகமாக மனதிலே பதியக்கூடிய வயதிலே அவர்களுக்கு ஷரியத்தை நாம் கற்றுக் கொடுப்பது மிகவும் கட்டாயமாக இருக்கின்றது பெரியோர்களே. எனவேதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் தொழச் சொல்லுங்கள். அப்படி அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால், 10 வயதாகியும் அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் காயம்படாமல் அவர்களை நீங்கள் அடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, 7 வயதிலே தொழுவதற்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், சொல்லுங்கள் என்று பெற்றோருக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார் என்று சொன்னால், அந்த குழந்தையை 4-5 வயதை அந்த குழந்தை அடையும் பொழுதே தொழுகைக்குண்டான ஒழுக்கம் முறைகளையும், தொழுகையினுடைய முறைகளையும், அதற்குண்டான எல்லா விதமான விளக்கங்களையும் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு இதைத்தான் விளக்கமாக தருகின்றார்கள். 7 வயதை தொடும் பொழுது அவர்கள் முறையாக எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் கற்று அதனுடைய முறைகளை தெரிந்து அவர்கள் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும், தொழுவதற்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும். 10 வயதை தொட்டு விட்டார் என்று சொன்னால் தொழாத நிலையில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நீங்கள் கண்டியுங்கள், காயம்படாமல் அவர்களை நீங்கள் அடியுங்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும், அவர்கள் மீது பெற்றோர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குகின்றது என்பதை நாம் புரிந்து பார்க்க வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பொறுப்புக்கு காரணம், குழந்தைகளுடைய பெரும் பொறுப்புக்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்றார்கள். குல்லு மௌலூதுன் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஸ்ஸிசானிஹி. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் தான் பிறக்குகின்றது. அவர்களுடைய பெற்றோர்கள் யூதராக, நசராக்களாக, நெருப்பை வழங்குபவராக அவர்கள் மாற்றி விடுகின்றார்கள். அதற்குண்டான தர்பியத்தை அவர்கள் கொடுக்காதன் காரணமாக அந்த குழந்தைகள் வழிகேட்டிலே செல்கின்றார்கள் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அறிவிக்கின்றார்கள். அது எவ்வளவு பெரிய வேதனையான செய்தி என்பதை நாம் புரிந்து பார்க்க வேண்டும் பெரியோர்கள். இன்று எங்கு பார்த்தாலும் மதரசாக்களும், நமது ஊரினுடைய மக்தபு மதரசாக்களும் திறக்கப்படக்கூடிய காலகட்டங்கள். அருமையானவர்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய அவசியத்தில், கட்டாயத்தில் நாம் இருக்குகிறோம். இன்னைக்கு நிறைய கோ எஜுகேஷன், ஃபஜருக்கு வரக்கூடிய நேரத்தில் ஸ்கூல் வண்டி நிற்கிது, தாமரைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, ஓப்பனாக பேச வேண்டியதாக இருக்குது. ஃபஜருக்கு நம்ம தொழுதுட்டு போகக்கூடிய நேரத்தில் பிள்ளைங்களை உட்காந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எந்த நேரத்தில் பெற்றோர்கள் எழுந்திருப்பார்கள், அந்த பிள்ளைகளை தயார் செய்திருப்பார்கள். அருமையானவர்களே, மார்க்கத்தினுடைய கல்விகளுக்கு முக்கியத்துவம் தருவது கிடையாது. இன்னைக்கு கோ எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய உலகம் சார்ந்த அந்த கல்விகளுக்கு தான் இவ்வளவு சிரமங்கள் எடுத்து முயற்சிகள் செய்து அதிகாலை நேரத்தில் அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகள் நமது ஊரில் நடக்குது. வேற எங்கேயும் நம்ம உதாரணமாக போக வேண்டியதில்லை, நம்ம ஊரில் நடக்குது. அருமையானவர்களே, மார்க்க விஷயங்களுக்கு என்ன முக்கியத்துவம் தர்றோம்? ஃபஜ்ருடைய வகுப்புக்கு எத்தனை பிள்ளைங்க வர்றாங்க, எத்தனை பிள்ளைங்களை நம்ம அனுப்பி வைக்கிறோம்? நாம் ஓதுனதெல்லாம் எந்த நேரத்தில் ஓதணும்? ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் நம்முடைய உஸ்தாத் இடத்துல மண்டியிட்டு குர்ஆன் ஷரீஃபை கற்றுக்கிட்டோம். அப்படி கற்றுக்கிட்டவர்கள் இன்னைக்கு திறம்பட குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடியவர்களாக, அதனுடைய எல்லா விதமான விளக்கங்களையும் அறிந்தவர்களாக இருக்கக்கூடியது அற்புதமான காட்சிகள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, மார்க்கம் சார்ந்த கல்விகளை இன்று பெறுவதற்கு ஆர்வம் நம்மிடத்தில் இல்லை. அதற்குண்டான எந்த விதமான முயற்சிகளையும் நாம் செய்வதும் கிடையாது. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அதற்குண்டான எந்த தயாரிப்பையும் செய்வது கிடையாது. மதரசாவினுடைய கல்விகளை கொடுப்பதற்கு இன்று தயங்கி கொண்டு இருக்கின்றோம். காரணம், ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் கசப்பாக இருக்குகின்றது, கேட்கக்கூடிய உங்களுக்கும் அது கசப்பாகத்தான் இருக்கும். ஏன் இந்த நிலைமை? மனம் திறந்து நான் பேசுகிறேன். அருமையானவர்களே, குற்றமாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு தொட்டதெல்லாம் குற்றமாக்கக்கூடிய காலங்கள். மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் தராததற்கு என்ன காரணம்? அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, குறைந்த சம்பளம். இதெல்லாம் நம்ம மஜ்லிஸ்ல செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காலத்தினுடைய, சமுதாயத்தினுடைய சூழல் மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் இல்லாமல் போனதின் காரணமாக குறைந்த சம்பளம். சம்பளத்தை முடிவு பண்றது யாரா? கவர்மெண்டா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அரசாங்கமா ஒவ்வொரு ஆலிம்களுக்கும், மார்க்க கல்வியை கற்றவர்களுக்கும் சம்பளத்தை முடிவு பண்ணுவது யாருங்க? அரசாங்கமா? நாம தான். இப்போ அந்த முக்கியத்துவத்துக்கு நாம் கொடுக்கும் பொழுதுதானே அதற்குண்டான வேல்யூஷன், அதற்குண்டான ஃபியூச்சர், அதற்குண்டான எதிர்காலம், தொலைநோக்கு சிந்தனை. இந்த ஊதியம் இன்னைக்கு அப்படித்தான் பார்க்கப்படுது. ஏன் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம்? இந்தியாவில் ஏன் இன்னைக்கு நம்ம வேலை பார்க்க வைக்கல? அங்கே இதை விட அதிகமான சம்பளம் கிடைக்குது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம், நல்லா படிக்க வைக்கிறோம், உலக கல்வியை கொடுத்து. தவறில்லை. நாம் அந்த அமைப்பில் தான் நம்முடைய உள்ளங்கள் இன்னைக்கு இருக்குது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு ஆலிமுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு?
யாரும் அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனம் திறந்து பேசுகின்ற காலத்தினுடைய சமுதாயத்தினுடைய சூழல் மார்க்க கல்விக்கு முக்கியம் இல்லாததற்கு போக காரணங்களில் இதுவும் ஒன்று. கட்டிட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சித்தாளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் கூட ஒரு ஆலிமுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கப்படுவது கிடையாது, இல்லைங்களா? 300 ரூபாய். இன்னைக்கு கட்டிட வேலை பார்க்கக்கூடிய சாதாரண சித்தால் 500 குறைச்சு கிடையாது. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் பல்வேறுபட்ட சூழல்கள். அந்நியத்துக்குரியவர்களே, மருத்துவ செலவு, பிள்ளைகளுக்கு கல்விக்குண்டான ஃபீஸ் கட்டக்கூடிய செலவுகள், திருமணம், பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய செலவுகள், கரண்ட் பில்லு, பால் பில்லு, மளிகை பில்லு. நீங்களும் குடும்பம் பண்றீங்க. அருமையானவர்களே, இந்த சம்பளத்தை வைத்து எப்படி ஒரு மாதத்தை கடத்துவார்கள், நாம் அந்த சம்பளத்தை வைத்து நடத்துவோமா என்பதை நடுநிலையோடு தூர சிந்தனையோடு சிந்தித்து பார்ப்பது சமுதாய பெரியவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. இப்படி ஊதியம் குறைந்து இருக்கும் பொழுது இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எப்படி முன் வருவார்கள்? என்ற எதிர்காலத்தினுடைய என்னுடைய வருமானம் எவ்வளவு, அதைத்தான் இன்னைக்கு கவனிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். குறைஞ்ச சம்பளம் இங்கே கொடுக்குறாங்க அப்படி இங்கேயே நம்ம பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புகிறோமா? கிடையாது. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இதை செய்பவர்கள் அரசாங்கம் கிடையாது, நாம் தான். ஆக இந்த மார்க்கத்தினுடைய கல்விகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போனதற்கு காரணம் நாம் தான் என்பதை நாம் நம்பியே ஆக வேண்டும். அருமையான பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதரசா இல்லை என்று சொன்னார். ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிற காலங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி சொல்லக்கூடிய சூழலை வந்துருச்சுன்னா, பொம்பளை பிள்ளை எப்படியாவது வளர்ச்சிடலாம், ஆனால் ஆம்பளை பிள்ளைங்களை வளர்ப்பது இருக்கின்றதே அது மிகப்பெரிய சிரமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, காரணம் சுற்றியுள்ள சூழல்கள் அப்படி, சுற்றியுள்ள சூழல்கள் அப்படி. சர்வ சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் கஞ்சாவை இன்னைக்கு சாப்பிட்றாங்க, அபினை இன்னைக்கு புழங்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடியுது, மது அருந்தக்கூடிய சூழல்களை பார்க்க முடிகின்றது, போதை பொருளான இந்த கூல் லிஃப் அதை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சூழல், இப்படி சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல்களால் ஆண் பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் வழிகேட்டில் போகக்கூடிய சூழல்களை பார்க்க முடியுது. இன்றுள்ள இளைஞர்கள் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அருமையானவர்களே, போய் நம்ம மனதை ரிலாக்ஸ் ஆக்கிட்டு வர வேண்டியதுதான். மார்க்கத்தில் அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சுற்றுலா மது அருந்தக்கூடிய இடமாக மாறி போகின்றது. சுற்றுலாவுக்கு போகக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் மது அருந்திக்கிட்டு அங்கே போதையில் தள்ளாடிக்கிட்டு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய சூழல்களை பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, மது ஹராம் என்பது தெரியும். யாரும் ஹராம் நம்முடைய பிள்ளைகள் தெரியாதவர்கள் கிடையாது. மது ஹராம் அது தெரியும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாத எந்த பொருளையும் சாப்பிடுவது ஹராம் என்பது தெரியும். எந்த பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஹராம் என்று தெரியாதவர்கள் கிடையாது. ஆனால் தெரிந்தே செய்கின்றார்கள். ஒரு ஹராமை தெரிந்தே செய்கின்றார்கள். காரணம், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையில் ஒரு நம்பிக்கை கிடையாது, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையில் ஒரு பயம் கிடையாது, அச்சப்பாடு கிடையாது. அருமையானவர்களே, அதற்குண்டான ஊக்கத்தையும் அதை உண்டு பண்ணக்கூடிய பொறுப்பில் பெற்றோர்கள் நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம். எனவேதான் இது போன்ற ஷரியத்தினுடைய இல்முகள் கிடைப்பதற்கு மதரசாக்கள், மக்தப் மதரசாக்கள் காரணமாக இருக்கின்றது. இந்த மதரசாவிற்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடிய விதங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைய இளைஞர்கள் சர்வ சாதாரணமாக ஆபாசங்களுக்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள், மதுவுக்கு, போதைப் பொருட்களுக்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள். தங்கம் ஹராம் என்பது இஸ்லாத்தில் ஆண்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயம். ஆனால் எத்தனை மஜ்லிஸ்களில் மாப்பிள்ளையாக வரக்கூடியது தங்கம் போட்டு வந்திருக்கிறார். செயினாக மாப்பிள்ளையுடைய கழுத்தில் தங்கம் கிடக்குது, மோதிரம் கிடக்குது. இது ஹராம் என்று தெரியும். ஆனால் அதற்குண்டான விளைவுகள் என்ன?
நபியினுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன என்பதை அதற்குண்டான உண்மையான தாத்பரியங்களை விளங்கல. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே திருமணங்களில் இது போன்ற அவலங்கள் நிகழ்வதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பெற்றோர்கள் இதை சொல்லி கொடுக்கல. நாம தொழுகிறோம், நோன்பு வந்துட்டா நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் எடுத்து ஓதுறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறோமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறோமா? அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் மறுமையில் நம்மை பிடித்து விடுவார்கள், அல்லாஹ்விடத்திலே நம்மை மாட்டி விடுவார்கள். நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நம்மை மாட்டி விடுவார். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர் எனக்கு எந்த விதமான ஒழுக்கங்களையும் சொல்லி தரல, என்னை மதரசாவுக்கு அனுப்பல, நல்லது கெட்டது ஹராம் ஹலால் என்ற விஷயங்களை கற்றுக் கொடுவதற்கு அவர்கள் ஊக்கமாக இருக்கல, என்னை அனுப்பல. அந்த அல்லாஹ்விடத்தில் நம்மை மாட்டி விட்டோம். அருமையானவர்களே, இன்னைக்கு எத்துணை இளைஞர்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். நோம்புலங்க குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்ட மாதம் அப்படியே வைக்கப்பட்ட குர்ஆன் அப்படியே இருக்கு. ஷோவுக்கு தான் இன்னைக்கு பள்ளிவாசலில் குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கு போல, அடுக்கி. ஆனால் அப்படியே கலையாமல் அப்படியே இருக்குது. 1-2 நபர்கள் தான் அந்த குர்ஆனை எடுத்து ஓதுறாங்க. எவ்வளவு வேதனையானதா இருக்கு. எத்தனை இளைஞர்கள் குர்ஆனை கற்று இருக்கின்றோம், கற்றவர்கள் எடுத்து ஓதுகின்றோம். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் குர்ஆன் ஓதாமல் மௌத்தாகிவிட்டால் அவருடைய நிலைமை என்ன? எதை பதிலாக அல்லாஹ்விடத்தில் அவர் சொல்வார்? கபூரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் எந்த பதிலை வைத்து அல்லாஹ்விடத்தில் அவர் பதிலாக வைப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் பி ஸலாஸி ஹிசாலி, உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக கற்றுக் கொடுங்கள். ஹுப்பு நபியுக்கும், உங்களுடைய நபியினுடைய முஹப்பத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி நாம் நேசம் வைக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் மீது எப்படி நேசம் வைப்பது, அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்பது என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் கற்றுக் கொடுத்தாக வேண்டும் என்றார்கள். வத்திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய இல்மி ஞானங்களை கற்றுக் கொடுப்பதற்கு உண்டான வழிகளை செய்ய வேண்டும். அது எங்கு சென்றால் அந்த கல்வி கிடைக்கும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பெற்றோர்களுடைய கட்டாய கடமைகளில் குர்ஆன் ஷரீஃபை கற்றுக் கொடுப்பதும் ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு வாகனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குலாம் யஃபலில்லாஹ யஃபலுல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் பேணி பாதுகாக்க சொல்லி இருக்கின்றானோ, அல்லாஹ் எதையெல்லாம் செய்வதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கின்றானோ, எதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அதையெல்லாம் நீ பேணி பாதுகாத்துக்கொள். யஃபதுக்கல்லாஹ், அப்படி நீ வாழும் பொழுது, அப்படி நீ நடக்கும் பொழுது அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சொன்னார்கள். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேள். எந்த சூழலிலும், எந்த நெருக்கடிகளிலும், எந்த சிரமங்களிலும், கஷ்டங்களிலும் நீ அல்லாஹ்விடத்தில் கேள். உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய நெருக்கடிக்கு உண்டான தீர்வை அல்லாஹ்விடத்தில் கேள். அல்லாஹ் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவான். நீ எதை உதவியாக தேடினாலும் அல்லாஹ்விடத்திலே நீ உதவி தேடு. அவன்தான் நிரந்தரமாக உதவி செய்யக்கூடியவன் என்பதை நீ நம்பி அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நீ நடக்கும் பொழுது லம் யன்ஃபஉக பிஷைஇன், இந்த உலகமே உனக்கு தீங்கு விளைவிக்க முயன்றாலும் ஒரு துளி அளவு கூட
தீங்கு விளைவிக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அறிவுரைகளை பகர்கின்றார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் பிற்காலத்தில் பெரும் ஆலிமாக இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டார். பெரும் ஆலிம், ஹதீஸுகளை வல்லுனர், பெரும் ஆலிம் என்ற அந்தஸ்தை அவர்கள் பிற்காலத்தில் பெற்றார்கள். அருமையானவர்களே, இளம் வயதில் எது அவருடைய உள்ளத்தில் பதிகின்றதோ அதுதான் அவருடைய பிற்காலத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாபெரும் இமாம், ஹம்பலி மதுஹபினுடைய தலைவர், அவருடைய தந்தை மரணத்தை தழுவிவிட்டார்கள். சிறு பிள்ளையாக அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய தாயார் தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜத்தை நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுடுதண்ணி போட்டு கொடுத்து அவர்களையும் ஒழு செய்ய வைத்து தஹஜ்ஜத் தொலை வைத்து விட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவார்களாம். ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றுவதற்காக வேண்டி தாயார் தன்னுடைய சிறு வயதான அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொழுகைக்கு அழைத்து வந்து ஜமாத்தோடு தொலை வைத்து விட்டு மீண்டும் அந்த பிள்ளையை தன்னுடைய வீட்டிற்கு அவர்கள் அழைத்து செல்வார்கள். எப்படி அவர்களை வளர்த்திருக்கின்றார்கள், எப்படி அவர்களை தயார்படுத்தி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, முஸ்னத் அஹ்மது என்ற கிதாபை பிற்காலத்தில் எழுதும் அளவிற்கு மாபெரும் இமாமாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சுவனத்தில் குர்ஆனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஒருத்தவங்க குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க சொர்க்கத்தில், அதை நான் கேட்டேன். யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நுஅமான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதாலிக்கும், இப்படித்தான் நன்மைகள் இருக்கும். சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதும் அளவிற்கு அந்த அந்தஸ்தை பெற்றார்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள். அருமையானவர்களே, நுஅமான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாயாருக்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பணிவிடை செய்தார்கள், ஹிதுமத் செய்தார்கள். அந்த தாயார் அவர்களை பெரும் ஆலிமாக, ஆபிதாக, வணக்கசாலியாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார்கள். எனவே தான் குர்ஆனுடைய கல்விகளை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்நாட்களில் அந்த குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதினார்கள். அந்த குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதும் அளவிற்கு உண்டான ஒரு பெரும் அந்தஸ்தை நுஅமான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தாய் எந்த அளவு முயற்சி செய்திருப்பார்கள் தன்னுடைய பிள்ளையை பெரும் ஆபிதாக ஆக்குவதற்கு. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயம், அந்த 3 விஷயம் மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு பலன் தரும். அதில் ஒன்று சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது, மதரசாக்களை கட்டி கொடுப்பது, கிணறு தோன்றுவது, இது போன்ற நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடிய சதக்கத்துல் ஜாரியாவை செய்யும் பொழுது அவர் மரணித்ததற்கு பிறகும் அதன் மூலமாக அவர்களுக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, இல்முன் யன்தஃபிஉ பிஹி, எந்த கல்வி பலன் தருகின்றதோ அந்த கல்வி யார் பெற்று அதன் பிரகாரம் நடக்குகின்றார்களோ அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் அது அவர்களுக்கு பலன் தரும், நன்மைகளை பெற்றுத்தரும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டு செல்வது. அப்படி விட்டு செல்லக்கூடியவர்கள் மரணித்ததற்கு பிறகும் அவர்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் குர்ஆனை கற்று
பிறருக்கும் அந்த குர்ஆனை யார் கற்றுக் கொடுக்குகின்றார்களோ, தானும் அந்த குர்ஆனை எடுத்து ஓதி அதன் பிரகாரம் யார் நடக்குகின்றார்களோ, நாளை யௌமுல் கியாமாவிலே அவருடைய பெற்றோருக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அணிவித்து அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஓதியவருக்கு அல்ல, ஓதியவருக்கு காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த கியாமத்து நாளிலே கண்ணியம் என்ற கிரீடத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்குவான். அவங்க பெற்றோர்கள் கேட்பாங்க, இது எதனால கிடைச்சிச்சு, நாங்க அந்த அளவுக்கு அமல் செய்யலையே. அந்த கிரீடம் சூரியனுடைய ஒளியை விட பிரகாசமாக இருக்கும். அவர்களுக்கு 2 ஆடைகள் அணிவிக்கப்படும். இதையெல்லாம் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், இந்த அளவுக்கு கண்ணியம் கிடைப்பதற்கு நாங்கள் எந்த அமலை இந்த உலகத்திலே செய்யலை, என்ன காரணம் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஅஹதி வலதிகுமா குர்ஆன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்தீர்கள். நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த குர்ஆனின் காரணமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கியாமத்து நாளிலே வழங்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, மார்க்க கல்வி இருக்குகின்றதே, அதுதான் உயிர் நாடி. நம்ம உலக கல்வியை பயின்று கொள்ளணும், இந்த உலகத்தினுடைய காரியங்களை சாதிப்பதற்கு தவறு கிடையாது. ஆனால் மார்க்கத்தை மறந்து, மார்க்கத்தினுடைய இபாதத்துக்களை, கடமைகளை மறந்து வாழ்வதற்கு உலக கல்வியாக இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய நீங்கள் பொறுப்புக்கு என்ன என்ன கல்வி தேவையோ அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், மார்க்கம் அதை அனுமதிக்குகின்றது. ஆனால் அந்த இடத்திலும் நீங்கள் மார்க்கத்தினுடைய கடமைகள், நேரம் வரக்கூடிய நேரத்தில் கடமைகளை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அந்த கடமையை நிறைவேற்றியாக வேண்டும். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே மார்க்க கல்வி நம்மை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடியது. அந்த கல்வியினுடைய தரங்கள், அதனை பயன்படுத்தக்கூடிய விதங்கள் இன்னைக்கு நம்ம இடத்திலே எப்படி இருக்குகின்றது, அதற்குண்டான ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கையாளக்கூடிய வழிமுறைகள் எவ்வாறு இருக்குகின்றது என்பதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஈருலகிலும் சிறந்த வாழ்க்கையும் தந்து நாளை ஆகிரத்திலே அல்லாஹ் ரசூலால் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நமக்கு பொக்கிஷமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களை அவர்களுக்கு மார்க்க கல்விகளை ஊட்டி நல்லொழுக்க சீலர்களாக ஆக்குவது நம்முடைய கடமையாக இருக்குகின்றது. அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்து நாளை கியாமத்திலே அதன் காரணமாக சொர்க்கம் தரக்கூடிய, சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.